ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சீனு சீரியல் சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். சாருவோட கதையை தான் இப்போ ஒரு வாரமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறாங்க. அதில் பார்த்தோம்னா சாருவோட கதையை முடிச்சது புவனேஸ்வரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சாரு ஒரு வேளை உயிரோட தான் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே கூட நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா ரகுராம் குடும்பத்தை பழிவாங்கணும்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி தான் இந்த மாதிரிலாம் திட்டம் போட்டுட்டு இருக்காங்களோன்னு. ஆனால் அது எதுவுமே இல்லாமல் ஒரு ட்விஸ்ட்டாக தான் கதையை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சாருவோட கதையை முடிச்சது புவனேஸ்வரியும் கிடையாது, அதே மாதிரிக்கு சாரு தன்னோட கதையை அவங்களும் முடிக்கல. எல்லாத்துக்கும் காரணம் பார்த்தோம்னா மகாலிங்கம் தான் அப்படின்னு சொல்லி உண்மையை முத்துச்செல்வன் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். சாருவோட கேஸை பற்றி விசாரிக்கிறதுக்காக முத்துச்செல்வன் ஃபஸ்ட்டு ரகுராம் குடும்பத்தில் ஃபுல்லாக விசாரிச்சிருந்தாங்க. அந்த நேரம் பார்க்க மகாலிங்கம் வரவும் உங்ககிட்ட தான் அடுத்தது நான் விசாரிக்கணும்னு சொல்லி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ சாருவோட சிம் கார்டு அவங்க ரகுராம் வீட்டில் கிடைக்கவும் அப்போ இந்த சிம் கார்டை வச்சு அவங்க பார்க்குறாங்க. அப்போ புவனேஸ்வரிக்கு தான் அந்த ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு மாயா சொல்லவும் உடனே புவனேஸ்வரி யாருன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே இப்போ மகாலிங்கத்துக்கும் புவனேஸ்வரி ரொம்பவே நெருங்கிய ஃப்ரெண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அடுத்து பார்த்தோம்னா புவனேஸ்வரி போய் விசாரிக்கிறாங்க. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் சாரு அன்றைக்கி ராத்திரி எனக்கு தான் ஃபோன் பண்ணுனா, அது மட்டும் இல்லாமல் என்னை பார்க்குறதுக்காக வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இதை அவங்க முத்துச்செல்வன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இதை நான் நம்புறேன்னு சொல்லி நினச்சிங்களா, நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகவும் கண்டிப்பாக திரும்பவும் நான் உங்களை சந்திக்கிறதுக்காக வருவேன், நீங்கள் எங்கேயுமே போயிடக்கூடாது, அதாவது எந்த ஊருக்கும் நீங்கள் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது உடனே புவனேஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து அவங்க போனதுக்கப்புறமா புவனேஸ்வரி பசுபதிட்ட சொல்கிறாங்க, அண்ணா அவருக்கு சந்தேகம் ஃபுல்லாக இப்போ நம்ம பக்கம் தான் திரும்பி இருக்குது. ரகுராம் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லி நம்ம ஒரு திட்டத்தை போட்டோம்னா அதில் நம்மளே சிக்கிடுவோம் போலுக்கு, அதனால நல்ல ஒரு லாயராக பார்த்துறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே பசுபதி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா முத்துச்செல்வன் தான் காட்டுறாங்க. அப்போ முத்துச்செல்வன் சாரோட ஃபோன் சிம் கார்டு இருக்குல்ல, அதை தான் வச்சு அவங்க போட்டு ஒவ்வொரு நம்பரையாக அவங்க இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ வேறு ஒரு நம்பர் கிடைக்குது. அந்த நம்பரில் அவங்க ஃபோன் பண்ணி பார்க்கவும் அந்த நம்பர் பார்த்தோம்னா ஃபோனை எடுக்கவே இல்லை. யாருடைய நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அப்போ வேற ஒரு ஆளோட ஃபோன் நம்பராக இருக்குது. அப்போ அந்த ஆளுக்கு அவங்க சாரு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவரும் சாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அவருடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே விசாரிக்கும் போது அப்போ அவர் யாருன்னு சொல்லிட்டு அவங்க ஓரளவுக்கு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அவர் யாருன்னு சொல்லி கேட்கும்போது அவர் இங்கே இல்லாத மாதிரிக்கு இருக்குது. உடனே பார்த்தோம்னா அவங்க அந்த கடைசியில் அந்த சிக்னல் காட்டியிருக்கோம்ல அந்த இடத்துக்கு பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒருத்தருடைய உடம்பு கிடைக்குது. அந்த உடம்பு பார்த்ததுமே உடனே செக் பண்ணி பார்க்கும்போது சாரு ஃபோன் பண்ணுனாங்களா அந்த ஆள் தான் இவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முத்துச்செல்வன் கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ உடனே பார்த்தோம்னா அவங்க அந்த உடம்பை டெஸ்ட்டுக்காக அனுப்புகிறாங்க. அப்போ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரிக்கு அவருடைய கதையை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கூர்மையான ஆயுதமும் அந்த இடத்துல கிடைக்குது. அந்த இடத்துல அந்த கிடைச்ச அந்த கூர்மையான ஆயுதத்தில் கைரேகை யார் கொடுதுன்னு சொல்லி பார்க்கும்போது மகாலிங்கத்தோட கைரேகை தான் இருக்குது. இதை பார்த்ததுமே முத்துச்செல்வனுக்கு உடனே சந்தேகம் மகாலிங்க பக்கம் திரும்பவும் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க மகாலிங்கம் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே மகாலிங்கம் ஒன்றுமே தெரியாமைக்கு நடிச்சிட்டு இருக்கவும் இந்த விஷயம் தெரிஞ்சு மாயாவும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. மாயா லாயர்னு எல்லாருமே அந்த இடத்துக்கு வரவும் உடனே அவங்க முத்துச்செல்வன் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவருடைய கதையும் சாருவோட நடந்த கதையும் எல்லாமே ஒன்று போல தான் முடிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லவும் இந்த கதையை யார் முடிச்சிருக்காங்கன்னு யாருக்காவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே உடனே எல்லாருமே தெரியாத மாதிரிக்கே சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன மகாலிங்கம் நீங்களாவது இவரை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே மகாலிங்கமும் எனக்கு இவரை பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க. பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி மகாலிங்கத்தை பார்த்து அவங்க முத்துச்செல்வன் கேட்டுட்டு இருக்கும் போதே ஆமாம் சார் நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறாங்க. பலார்னு ஒரு மகாலிங்கத்துக்கு ஒரு அறையை விடுறாங்க முத்துச்செல்வம். அப்போ இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அவங்க மாயாவும் அவங்க லாயரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா என்னாச்சுன்னு தெரியலையே, மகாலிங்கத்தை போட்டு எதுக்காக இவர் அடிக்காருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மாயா பார்த்துட்டு இருக்கும் போதே இது பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த மகாலிங்கம் தான் அப்படின்னு முத்துச்செல்வன் உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. இதை கேட்டதுமே மாயா அப்படியே பதறி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க. என்ன சார் நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமாம் இவருடைய கதையும் சாருவோட கதை எல்லாத்துக்கும் முடிஞ்சதுக்கு காரணம் இந்த மகாலிங்கம் தான் அப்படிங்கவும் இது கேட்டதுமே மாயா அப்படியே பதறி போய் நிற்கிறாங்க. அடுத்தது மகாலிங்கத்தை முத்துச்செல்வன் அவங்க ஸ்டைலில் அவங்க விசாரிக்கவும் மகாலிங்கம் உண்மையை சொல்லியிருந்தாங்க. ஆமாம் சாருவும் இவனும் லவ் பண்ணியிருக்கிறாங்க போலுக்கு, இந்த விஷயம் எனக்கு தெரியாது. சாரு அன்னைக்கு ராத்திரி கிளம்பி வரும்போது அப்போ இவ எங்கே போகிறான்னு சொல்லிக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு நான் வந்தேன். அப்போ தான் தெரிஞ்சிச்சு சாரு இவனை லவ் பண்ணுற விஷயம். அப்போ சாரு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்கள் அப்பாவோட வலுக்கட்டாயத்தில் தான் சீன
மாமாவை நான் கல்யாணம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரிலாம் நான் பொய் சொல்லி நான் ஒத்துக்கிட்டேனே தவிர மற்றபடி சீனுவை கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், வா நம்ம பேசாமல் நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது கிட்டதுமே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்க உடனே அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ சாரு வந்து மகாலிங்கத்தை பார்த்ததுமே, அப்பா தயவு செய்து எங்களை விட்டுருங்கப்பா, எங்களை வாழ விடுங்கப்பா, நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்கிறோம், அதனால எங்களை சேர்த்து வைங்கப்பா, நான் சொல்றது கேளுங்கப்பா அப்படிங்கவும் இவனே வந்து ஒரு அண்ணக்காவடி, இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு என்ன கிடைக்க போகுது, அது மட்டும் இல்லாமல் சீனுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உனக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையும் கிடைக்கும், அதே நேரத்தில் எனக்கு பணமும் நிறைய கிடைக்கும், ஒரு பெரிய இடத்துல சம்மந்தமும் நம்மளுக்கு கிடைச்சிரும், அதனால சீனுவை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க வந்து சாருவை போட்டு அவங்க வற்புறுத்திட்டு இருக்கும்போது அப்போ சாரு ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா, அப்பா நான் ஒன்றும் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, உன்னை விட்டா தானே நீ கல்யாணம் பண்ணிப்ப, இல்லைன்னா உன்னை நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ சாருவும் லவ் பண்ணுறாங்களா அவங்க வந்து தடுத்து நிறுத்துறாங்க. சாரு நீ ஓடி போயிரு சாரு அப்படின்னு சொல்லும் போது சாரு வந்து அங்கேருந்து ஓடி போகவும், நீ இருந்தாதானடா என் பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக சொல்லுவா, உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு மகாலிங்க பார்த்தோம்னா ஒரு கூர்மையான ஆயுதத்தை எடுத்து அவங்கள வந்து குத்திடுறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத சாரு அதிர்ச்சியடையும், அவர் அப்படியே கீழே விழுந்துருந்தாரு. அடுத்து பார்த்தோம்னா மகாலிங்கத்திட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக சாரு வந்து அங்கேருந்து ஓடிட்டு போகும்போது அப்போ சாரு வந்து அங்கே ஒரு கிணறு இருக்குது, அதில் அவங்க வந்து தெரியாதனமா அவங்க வந்து சாருக்கு விழுந்துடவும் இதை பார்த்ததுமே மகாலிங்கம் நினைக்கிறாங்க, ஓஹோ உன் கதை இதோட முடிஞ்சு போச்சுதா, நான் நினைச்சது நடக்கல இல்ல, அதனால உன் கதை முடிஞ்சாலும் எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு மகாலிங்கம் வந்து இந்த மாதிரி நினைச்சிருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா இதை இப்போ என்ன பண்ணதுக்கு, எப்படியாவது வந்து ரகுராம் குடும்பத்தில் நம்ம சொத்தெல்லாம் நம்ம வந்து ஆட்டையை போட்டே ஆகணும், அதுக்கு நம்ம இப்போ இப்படிதான் வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்து பார்த்தோம்னா சாருவை கிணத்துல இருந்து அவங்களே தூக்குறாங்க. தூக்குனதுக்கு அப்புறமா சாரு கையில வந்து ரகுராமும் சீனும் தான் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு சாருவை மரத்துல இந்த மாதிரி அவங்க கெட்டி தொங்க விட்டுருந்தாங்க. இது எல்லாம் பண்ணினது மகாலிங்கமா தான் இருக்குது. இதை கொஞ்சமா யோசிக்காத மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நம்ம வந்து புவனேஸ்வரி தான் நம்ம சந்தேகப்பட்டோம், ஆனா கடைசியில் பார்த்தோம்னா இந்த மகாலிங்கம் தான் இது எல்லா கதைக்கும் வந்து இதா இருந்திருக்கிறானா, இது நம்ம கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே, பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மாயா இந்த விஷயத்த சொல்றதுக்காக ஜானகி கிட்ட போகவும் அடுத்து இங்க பார்த்தோம்னா முத்துச்செல்வன் வந்து மகாலிங்கத்தை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அப்போ உடனே வந்து மாயா வந்து ஜானகி கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்றாங்க. பெரியம்மா என்ன நடந்திருக்கு தெரியுமா, சாருவோட கதையை முடிச்சது யார் தெரியுமா அப்படிங்கும்போது யாரு மாயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அந்த மகாலிங்க தான் அப்படிங்கிறாங்க. இதை கட்டதுமே பத்மாவும் பார்வதி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற மாயா அப்படின்னு பார்வதி வந்து கோவத்தோட கேட்கவும், என்ன கடைசியில் உன் பெரியப்பாவையும் உன் புருஷனையும் காப்பாத்துறதுக்காக எங்க மாமா மேல பழி சுமத்திட்டு இருக்கிறியா அப்படிங்கும்போது நீங்க சும்மா இருங்க சித்தி, அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாயா வந்து நடந்த எல்லா கதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை கட்டதுமே ஜானகி ரமணி பாட்டி எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. பத்மாவும் இதை கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. என்ன மாயா சொல்லிட்டு இருக்கிற, நீ சொல்றதெல்லாம் உண்மைன்னு கேட்கும் போது ஆமாத்த இது எல்லாமே இப்போ அங்கதான் நடந்துகிட்டு இருக்குது, இப்பதான் மகாலிங்கத்தை வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் கடைசியில் சாருவோட கதையை இந்த மகாலிங்கமே முடிச்சிருக்கிறானா, இதை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்படி பண்ணிட்டானே, அவன் பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணியிருக்கிறானே, அந்த பொண்ணு லவ் தானே பண்ணியிருக்கிறா, அப்போ வந்து அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிருக்க வேண்டியதுன்னு, இப்படி அடுத்தவனோட வாழ்க்கையை நாசம் பண்றதுக்காக இப்படி இருந்திருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ரமணி பாட்டி வந்து மகாலிங்கத்தை போட்டு திட்டவும் பார்வதிக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. என்னது மாமா இப்படி பண்ணிடுவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே, மாமா எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கலாம், ஆனால் சின்ன சின்ன தப்பா பண்ணியிருக்கிறாரு, ஆனா கடைசியில் தன்னுடைய பொண்ணோட கதையை ஒரு முடிச்சிருக்கிறாரு, இந்த அளவுக்கு போவான்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.